இப்படி இந்த சைடே விடுங்க, வெளியில் அந்த சைடு விட வேண்டாம். அதை அப்படியே பெருக்கி எடுத்துருங்க. அதில் இந்த பழம்லாம் நிறைய இருக்கும். இந்த சொடக்கு தக்காளி இது, அந்த பழம்லாம் நிறைய கீழே விழுந்து கிடக்கு. அணில் வேறு மாம்பழம்லாம் கடிச்சு கொட்டையை தான் போட்டு வச்சுருக்கு. இது வெத்தலை பதியம். இது மண் போட்டு கல் வச்சிட்டோன்னா அது வேர் வந்து இதில் வந்துடும். அது பதியம் போட்டு மழை பெஞ்ச நாளில் மாடியில் வந்து ரொம்ப அந்த செடி மாயிலெல்லாம் விழுந்துருக்கு. அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், பாசை பிடிச்சிருக்கு. அதை க்ளீனிங் பண்ணால் தான் வந்து நம்மளுடைய சீலிங்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். க்ளீன் பண்ணலன்னா அப்படி சீலிங் இதெல்லாம் குப்பையெல்லாம் அப்படியே இருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும், ரூஃப்லாம் ஒழுக ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணோம். சங்குப்பூலாம் நிறைய பூத்துருக்கு, அதை அப்படியே பறிச்சிக்கிறேன். காற்று வேறு ரொம்ப அடிக்குது. நேற்று மழை பெஞ்சு நின்றுடுச்சு, இருந்தாலும் காற்று இன்றைக்கி அடிக்க தான் செய்யுது. இது வந்து சங்குப்பூ விதை, பார்க்குறதுக்கு அவரைக்காய் மாடலில் இருக்குது, சின்ன அவரைக்காய் மாதிரி. இது விதை நல்லா எடுத்துகிட்டு இது காய வச்சு நம்ம மண்ணில் போட்டாலுமே நல்லா முளைச்சிரும். இந்த குரோட்டன்ஸ் பாருங்கள், மழைக்கு நல்ல செழிப்பாக இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே பிசு பிசு பிசுன்னு இருக்குது. இப்போ இந்த செடியை நட்டுருங்க. ஒத்த அடுக்கு நந்தி அட்டை இது. அப்படியே மலையில் சாஞ்சி போகுது கொஞ்சம், அப்படியே நல்ல டைப். புளிச்சக்கீரை மொட்டு வந்து சிகப்பாக வருந்த மாதிரி வருது. இது மொட்டா பூவா? பூவா விரியாதா? அது காய் காய்ச்சி தானே வெடிக்கும். வேற வரும், கொஞ்சம் விதை வருமா? இதில் விதை போட்டாலுமே இப்போ இந்த செடி வளருமா என்ன? வேறதான் இதெல்லாம் கொஞ்சம் தோண்டிட்டு அப்படியே நட்டு விடுங்க. வேறதாம்மா? அப்படியா? நாங்கள் கட்டி செடியில் நடுவோம் இல்லை, பெருகிற வரைக்கும் பெரிப்போம். காய் காய்ச்சி வேற கொட்டுற சமயத்தில் அப்படியே வேற பிடிங்க வந்து சரி ஊற்றிக்கினே இந்த நாரை மாட்டுக்கு கவுறு திரிப்போம். இந்த இதுவா? ஆமாம், மாட்டுக்கு கவுறு தின்னுவோம். சரி, இது அவ்வளோ யூஸ் ஆகுது அப்போ? ஆமாம். இந்த புளிச்சக்கீரை சட்னி துவையல் அது மாதிரி வைக்கலாம்ல? வைக்கலாம், சட்னி அரைக்கலாம். புளிப்பாக இருக்குது, புளியை போட வேண்டாம். உங்களுக்கு புளி போட்டு செய்வீங்களா புளியை போடாமல்? வெள்ளை காசரிக்காய் இருந்தால் தண்ணி நிறைய வச்சு இழுத்துட்டு புளி போட்டு செய்யலாம். கருப்பு காசரிக்காய் புளி போட தேவை. அது எப்படி இருந்தாலும் புளிப்பாக தான் இருக்கும். இது வெள்ளை காசரிக்காய், இதுக்கு போடலாம் புளி. இதுக்கு போடலாம், இது போடலாம். கருப்பு காசரிக்கு புளிப்பாக இருக்கும். சரி, இது எப்படி குடிச்சு வச்சிடலாமா? ஆமாம், இது இப்படியே இருக்கட்டும். அந்த கீழே இருக்க பைய எடுத்துருங்க. எடுத்துடலாமா? ஆமாம், இப்படி வந்து நில்லுங்க. அந்த சைடுக்கு கீழே உள்ள பைய எடுத்துடலாம். வெறும் மண் மட்டும் போடுவோம். முதல்ல மண் போட்டுருவோம், அப்புறமா மேலே செடியை நட்டு விட்டுருவோம். மண்வெட்டி வச்சு மண்ணை எடுத்துக்கலாமே. நீங்கள் இந்த ஓரம் வந்து நில்லுங்க, அந்த சைடு நிற்கிறது வரணும்.
எடுத்து நாங்கள் என் பையில் தான் வச்சுக்கிறேன். சரி. இப்போ இந்த கல்லை எடுத்து அங்கே அப்படியே அடுக்கிட்டுங்க, அடுக்கிட்டு பலகை போட்டுருவோம். பலகை போட்டு வச்சு அது மேலே செடி வச்சுக்கலாம். ஆ 4 பீஸ் போதும். அதே மாதிரி இந்த சைடு இங்கே ஒரு 4 பீஸ் சென்டராக வைக்கிற மாதிரி வைங்க. கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சுடுங்க. சரி இருங்க. மழை ஆரம்பிச்சிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கு செடி நட்டுருவோம். நீங்கள் கீழே இறங்குங்க. நீங்கள் இறங்கி போங்க, நான் வரேன். நீங்கள் இறங்கி போங்க, நான் இதை நட்டுட்டு இப்படி வந்துடுறேன். அவ்வளோதான். தொடப்பை எடுத்துகிட்டு போயிடுங்க. கோணி போயிருக்கட்டும். மழை பெஞ்சிடுச்சு இப்போ எவ்வளோ நேரம். ஆமாம் அதை வரேன். நான் வரேன். சரி.